வணக்கம். கிரகங்களின் சார பலன்கள். ஒரு கிரகம் அந்த திசையில் நல்லது செய்யுமா இல்லையா என்பதை சாரத்தை வைத்து தான் முடிவு செய்ய முடியும். கிரகம் சொந்த வீட்டில் இருக்கிறது, கிரகம் உச்சத்தில் இருக்கிறது, கிரகம் திரிகோணத்தில் இருக்கிறது என்பதெல்லாம் மட்டும் போதாது. அது நிச்சயமாக நல்லது செய்ய வேண்டும், பலன் தர வேண்டும், நல்ல பலன் தர வேண்டும், யோகம் தர வேண்டும் என்றால் அது நல்ல சாரம் பெற்றிருக்க வேண்டும். எனவே சாரம் நல்ல சாரமாக இருக்கிறதா என்பதை பார்ப்பது மிக மிக முக்கியம். இதை ஒரு அம்சத்தை நல்ல இடத்தில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ராசி கட்டத்தில் இருக்கும் இடத்தையும் எந்த ராசியில் ராசி கட்டத்தில் இருக்கிறதோ, உதாரணத்துக்கு மேஷராசியில் ஒரு புதன் இருக்கிறது என்றால் அம்சத்திலும் மேஷராசியிலே புதன் இருந்தால் அதன் பேர் வர்க்கோத்தமம். இதே போல எந்த கிரகம் எந்த ஒரு ராசியில் இருக்கிறதோ ராசி கட்டத்தில் அங்கிருந்து திரிகோணத்தில் அம்ச கட்டத்தில் இருந்தால் அதே கிரகம் திரிகோணத்தில் இருக்கும்போது அதற்கு பலம் கூடும். அதுவும் ஏறக்குறைய வர்க்கோத்தமம் போலதான். இப்படி பலம் பெற்றிருக்க வேண்டும். அல்லது அம்சத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருக்க வேண்டும். அப்படி இல்லைவென்றால் ராசி கட்டத்திலேயே நல்ல சாரம், நல்ல கிரகத்தினுடைய நட்சத்திரம் என்று இருக்கும். 9 கூடையுடைய நட்சத்திரம், 5 கூடிய நட்சத்திரம் என்று வாங்கியிருக்க வேண்டும். இப்படி வாங்கியிருக்கும் கிரகங்கள் மட்டும்தான் நன்மையை செய்யும். பாக்யாதிபதி திசை வந்துவிட்டது என்பதற்காக யோகம் செய்யாது. பாக்யாதிபதி அஷ்டமாதிபதி சாரத்தை வாங்கியிருந்தால் வில்லங்கம் தான் வரும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 5 கூடையவன் பஞ்சமாதிபதி விரையாதிபதியின் சாரத்தை வாங்கியிருந்தால் யோகம் வராமல் எல்லாம் விரயமாகும், செலவாகும். இப்படி இருக்கிறது. இவற்றையெல்லாம் பார்ப்பதற்கு இவற்றையெல்லாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆரம்ப கால ஜோதிடர்கள் வகுப்புகளுக்கு வந்தீர்கள் என்றால் இதை பற்றியும் ராஜயோகம், தனயோகம் மற்றும் ஞான யோகம் பற்றியும் பாடம் நடத்தப்படும். சொற்ப கட்டணத்தில் நீங்கள் அருமையான விஷயங்களை 2 நாள் கிளாஸில் தெரிந்து கொள்ளலாம். ஆன்லைன் வகுப்புகளுக்கு வாட்ஸ்அப்பை கான்டாக்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.